வதந்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வேலுமணி அப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். அரசியல்ல யாரை நம்பி வாக்கு கொடுத்துறாதே, நானும் தெரியாம சொல்லிட்டேன். இல்ல விஜய் அவர்களுக்கும் அந்த பெரும்பான்மை ஓரளவு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இடதுசாரிகள் ஆதரிக்கக்கூடிய வெளியில இருக்கு. அது இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னாலாம் இல்ல, இப்பவே லேசா உள்ளூர் ஒரு பயம் வந்திருக்கும். எதுக்கு விஜய் நம்ம எல்லாம் இருக்கும்போது எதுக்கு அடுத்த ஆளுகளை தேடிட்டு இருக்காரு? ஒருவேளை வந்து ஜெயிச்சு ஒரு 10 ஜெயிச்சுட்டாருன்னா நம்மளை கழட்டி விட்டுருவாரோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை இந்த தோழமை கட்சிகளுக்கு நேரம் வந்திருக்கும். ஒருவேளை நாளுக்கு நாள் அப்படியே பக்கா அரசியல்வாதியா விஜய் மாறிட்டு வராரோன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. சரி, நான் சோஃபா பத்தி ஒன்று சொல்லிடுறேன். ஏன் சார் காசு வைக்கிறேன்னா சோஃபாவை கிழிச்சு அதுக்குள்ள திணிச்சு ஊரே பாக்குற மாதிரி சோஃபா கொண்டு கொடுக்க மாதிரி காசு கொடுப்பா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார். ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சார் திமுக இடதுசாரிகளுக்கு. 9 ஆண்டுகளா கொள்கை கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து மதிமுக பொதுச்செயலர் வைகோவா இருக்கட்டும், இல்ல இடதுசாரி தலைவர்களா இருக்கட்டும், திமுக மீது வைக்கிற விமர்சனம்ன்றது ரொம்ப அபாண்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அபாண்டம்லாம் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? திமுகவும் விமர்சனத்துக்கு உள்ளான கட்சி தான், உட்பட வேண்டிய கட்சி தான். ஒண்ணு அவங்களும் பெரிய தூய அரசியல்லாம் ஒண்ணும் பண்ணல. லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஒளியும் இல்லை, அது ஒளியும் ஒழியாது. ஆனால் தாவேக ஆட்சியிலும் லஞ்சம் இருக்கிறது. சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நபர் அல்ல செந்தில் பாலாஜி. ஆதாரங்கள் இருந்தால் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு இந்த தவறைக்கு கண்டுபிடிச்சு நிரூபிச்சு உரிய தண்டனை வாங்கி தரணுங்கிறத தாண்டி அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியை முடக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரசுக்கு இருக்குங்கிறது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ அதிமுக எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட இந்த பக்கம் போறாரு அப்படிங்கும் போது அவரு திமுகவும் போகல, தாவேகாவும் போகல, அண்ணாமலை கூட போக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்திக்கெல்லாம் நான் பதில் சொல்ல எனக்கு தெரிஞ்ச வேலுமணி அப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன். அரசியல்ல யாரை நம்பி வாக்கு கொடுத்துறாதே, நானும் தெரியாம சொல்லிட்டேன். இல்ல ஓரளவுக்கு கனி போல இது நடக்கும் சார். பிஜேபியும் காங்கிரஸ் இணைவாங்கலாம், இணைய வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். வேற யாரையும் சொல்லிடாதே. இடதுசாரிகள் கூட சொல்லிக்கலாம், இடதுசாரி பிஜேபி இணையாது. இடதுசாரி காங்கிரஸ் கூட இங்க இணைவாங்க, காங்கிரஸ் சண்டை போடுவாங்க, கேரளாவில் சண்டை போடுவாங்கன்னு நம்ம ஓரளவு யூகிக்கலாம். இந்த மாதிரியான 1-2 தவிர அரசியல்ல எதை நம்பி எதுவும் சொல்லிடாதீங்க. ஆனா அந்த இயக்கங்களில் இருந்தவர், இடதுசாரிகளில் இருந்தவர் கூட பிஜேபியில போய் சேர்ற அளவுக்கு இடதுசாரிகள் மீதான அந்த கொள்கை இப்படி ஒரு வார்த்தை சொன்னல 2 நிமிஷம் முன்னாடி. மற்ற எவரையும் விட இடதுசாரிகளுக்கு சித்தாந்தம் கலந்த கொள்கை இருக்கும்ல, நம்ம நம்புறோம். தெளிவா தெரியலனா கூட இடதுசாரிகள் கொள்கை பிடிப்பிக்கிறவர்கள் அவர்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு நம்பணும்ல. அந்த சித்தாந்தத்தை உடைச்சிட்டு மேற்கு வங்கத்தில் ஆரம்பிச்ச அந்த சுனாமி அப்படியே நேர எதிர் சித்தாந்தத்துடைய பிஜேபியில போய் சேர்ந்துட்டு தானே சார் இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி நடக்குதாங்க. ஆட்சியே பிடிச்சிட்டாங்களா சார்? இப்போ சித்தாந்தங்கிறது ஒண்ணு இல்லையா, கொள்கைங்கிறது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காணாம போச்சா? அப்ப இதெல்லாம் ஏமாத்துறோம் சார். அப்போ விஜய் அவர்களுக்கும் அந்த பெரும்பான்மை ஓரளவு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த இடதுசாரிகள் ஆதரிக்கக்கூடிய வெளியில இருந்தா இருக்கு. அது இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னாலாம் இல்ல, இப்பவே லேசா உள்ளூர் ஒரு பயம் வந்திருக்கும். எதுக்கு விஜய் நம்ம எல்லாம் இருக்கும்போது எதுக்கு அடுத்த ஆளுகளை தேடிட்டு இருக்காரு? ஒருவேளை வந்து ஜெயிச்சு ஒரு 10 ஜெயிச்சுட்டாருன்னா நம்மளை கழட்டி விட்டுருவாரோ அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை அல்லது ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு இந்த தோழமை கட்சிகளுக்கு நேரம் வந்திருக்கும். இடதுசாரி ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க, அவங்க அமைச்சரவையில இடம்பெறல. கழட்டி விட்டா கழட்டி விட, இன்னும் கொஞ்சம் உறக்க குரல். இப்ப நாங்க மியாவுன்னு கத்துறோம் சில கொள்கை விஷயங்களுக்கு எதிர்த்து, நாளைக்கு ஒருமனோட குரல் கொடுக்கலாம்னு அவங்க அந்த ஆங்கிள் பார்ப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு இப்பதான் லேட்டஸ்டா போன மதிமுகவுக்கு அங்கே எம்எல்ஏ இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு நான் பாக்குறேன். அவங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜெர்க்கா இருப்பாங்க. அப்ப நம்மளை கழட்டி விட போறாரோ அப்படின்னு ஒரு பயம் வந்திருக்கும். நான் தான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த அவநம்பிக்கை இவர்களுடைய நம்பிக்கையை பெருகிற அளவுக்கு தான் விஜய் ஆட்சி நடத்துறதுல கவனம் செலுத்தணுமே தவிர இவங்கள் மனசுல ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு மாதிரி தடுமாற்றத்தோடய இதை எடுத்துட்டு போகணுங்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நாளுக்கு நாள் அப்படியே பக்கா அரசியல்வாதியா விஜய் மாறிட்டு வராரோன்னு எனக்கு ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சராசரி அரசியல்வாதிகள் பண்ற வேலை. ஆட்சி அதிகாரத்தோடு அதை ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு அறிவில் அதே நம்ம ஒத்துட்டு தான். சண்முகம் அவர்கள் கூட அவருடைய சந்தேகம் என்னவா இருக்குன்னா, அந்த சோபா மாடல் பத்தி விசிக தலைவர் ஒன்று சொல்றாரு, வீரபாண்டியன் ஒன்று சொல்றாரு. இவர் வந்து இந்த ஒரே நாள்ல பாஜக அதிமுக திமுக எல்லாம் போய் சரி, நான் சோஃபா பத்தி ஒன்று சொல்லிடுறேன். ஏன் சார் காசு வைக்கிறேன்னா சோஃபாவை கிழிச்சு அதுக்குள்ள திணிச்சு ஊரே பாக்குற மாதிரி சோஃபா கொண்டு கொடுக்க மாதிரி காசு கொடுப்பா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் சார். ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சார் திமுக இடதுசாரிகளுக்கு. கட்சி நிதிங்கிற பேர்ல தேர்தல் செலவுகளுக்குன்னு, தேர்தல் செலவுன்னு அத்தனை கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, கட்சி வளர்ச்சி நிதினு ஏதோ சொல்லி ஆன்லைன்லேயே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க சார். சிஸ்டம் அப்படி வளர்ந்து போச்சு. அல்லது ஒரு மெசேஜ் அனுப்பி யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வந்துடுச்சு ரிசீவ்டுன்னு வாட்ஸ்அப்ல அனுப்பாதீங்க, எல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. நீங்க அந்த சிக்னல்ல அதுல அனுப்ப சொல்லி அது
சார் பணத்தை கொண்டு ஒப்படைக்கிறதுக்கு 1000 வழி வந்துருச்சு. சோஃபால வச்சு சோஃபா மாடல் எதுக்காக சொல்றாங்க? சோஃபாக்குள்ள பணம் இருந்துச்சுன்னு நக்கலா சொல்றாங்க. நான் யதார்த்தத்தை பேசுறேன். ஊரே பார்க்கும்போது சோஃபாக்குள்ள காசு திணிச்ச வச்சா கொடுப்பாங்கன்னு கேட்கிறேன் நான். அதனால அதை விட்டுருங்க. சண்முகம் சொன்னதை கேளுங்க. அதான் அவர் இந்த 3 கட்சிகளும் ஒரே நாள்ல போய் ஆளுநர்கிட்ட ஏன் பார்க்க கூடாதா? அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. பார்க்க கூடாதா? சொல்லுங்க சார். ஏன்னா இடதுசாரிகள் என்ன முடிவு எடுத்தாலும் 100% நியாயம் இருக்கும். வேற எவரும் அரசியலே பண்ணக்கூடாதா? விஜய் இவ்வளவு, நான் சொன்னேன்ல, விஜய் இவ்வளவு குடைச்சல் கொடுக்குற போது இவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த பாயிண்ட் நேத்து நான் இதை 3 நாளா 4 நாளா இன்டர்வியூல சொல்லிட்டு இருக்கேன். இந்த 3 பேர் சேர்ந்து போய் பார்த்ததப்போ நேத்து முந்தா நாள் இந்த புள்ளிக்கு தான் சார் வந்து நிக்கும். நீங்க சீண்ட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க 2 மடங்கு உங்களை சீண்டுவாங்க. அப்ப இவர் சீண்டுகிற போது சண்முகம் வாயை திறக்க மாட்டார். கடுமையான விமர்சனம் இருக்கணுமே. இது ஆரோக்கியமானது இல்லைன்னு திருமாவளவன் சொன்ன வார்த்தையை கூட ஏன் சண்முகம் இன்னும் உறக்க சொல்லல? நாங்க ஆதரவு கொடுக்குறோம், என்ன நடந்தாலும் எங்கள் ஆதரவு வாபஸ் வாங்க மாட்டோம்னு 10 தடவை வீரபாண்டி ஒரு பக்கம் கத்துறாரு, சண்முகம் ஒரு பக்கம் கத்திருக்காருல. அப்புறம் எதற்காக நீங்க இப்படி எதிர்கட்சி எம்எல்ஏக்களை இப்படி கூப்பிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட் சண்முகம் விட்டுருக்கணுமே. அவர் பண்றது நேர்மையான அரசியலா இருந்தா, தூய இடதுசாரி அரசியலா இருந்தா, இந்த சிந்தனைக்குரிய ஒரு கொள்கை சார்ந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிற இந்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு ட்வீட் போட விடாமல் சண்முகத்தை தடுப்பது எது? சொல்லுங்க சார். மீயாவுன்னு பதுங்கிட்டு இருக்கீங்க. ஏன் எதுக்காக வாய்மொழி கம்முன்னு இருக்கிறீங்க? கேட்கணும்ல. நாங்க ஆதரவு தர்றோம், எந்த சூழலையும் நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம், நாங்க எழுதி தர்றோம், பத்திரிகையாளர் மத்தியில சொல்றோம், பொதுமக்கள் மத்தியில மேடைகள்ல முழங்குறோம். எதுக்காக சார் நீங்க இப்படி போய் பேரம் பேசியோ அல்லது அவர்களாவே வந்தால் கூட இது நல்லதில்லை அப்படின்னு ஒரு பிட்டு, ஒரு கடுமையான வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் சமூக வாயிலிருந்து வரலையே. அவருக்கு இந்த பிஜேபி, திமுக, அதிமுக ஒரே நாளில் போய் ஆளுநரை பார்த்ததை கண்டிப்பதுக்கு தார்மீக உரிமை இல்லை. ஏன்னா இது எதிர்கட்சி அரசு அப்படியான சார் பண்ணா இருப்பாங்க. ஆளுநர் பதவியை வேணாம்னு சொன்னீங்களே, எப்படி போய் பாக்குறீங்க? சின்ன பிள்ளைத்தனமா இல்லையா அது? ஆளுநர் பதவி வேண்டாங்கிறதா இவருடைய கொள்கை. அதுதான் இருக்கிற வரைக்கும் மதிக்காம இருப்பீங்களா? கவர்னர் வராருங்க, சொல்லாமே நம்ம எந்திரிக்கணுங்க. ஆளுநர் பதவி எனக்கு பிடிக்காது. ஆர்.என். ரவி இருந்த காலத்துல நமக்கு ரவியை சுத்தமா பிடிக்காது. ரவி வந்தா அப்படி நம்ம கண் பார்வையில தெரிகிற போதே நாம எந்திரிச்சு கும்பிடணும் சார். நாம தான் முதல்ல கும்பிடணும். இதெல்லாம் மாண்புகள்ல கவர்னர் பதவிக்கு ஜனாதிபதி பதவிக்கு உரிய இந்த உயரிய நடைமுறை மரியாதை செலுத்திருக்கலாம். அதெல்லாம் இது அடக்கம். அப்படிப்பட்ட பதவியில ஒருத்தர் அந்த பதவி ஒழிக்கப்படாமல் ஒரு எக்ஸோ ஒய்யோ பொம்மையோ நல்லா செயல்படுற ஒருத்தர் இருக்கிற போது அவரை மதிச்சுதான் சார் ஆகணும். சொல்லுங்க. அதுக்காக ஏன் போய் பாத்தீங்கன்னா இது அதான் சொல்றேன், இந்த தடுமாற்றம் இடதுசாரிகளுடைய அந்த கொள்கை தடுமாற்றத்தினால இந்த சிறுபிள்ளைத்தனமான கருத்து வருது. கவர்னர் பார்க்க கூடாதா? கவர்னர் பதவியே தேவையில்லைன்னு கவர்னர்ட்டே போய் தான் சார் மனு கொடுப்பாங்க. இது மத்திய அரசுக்கு அனுப்பி வைங்க. வெளியில இருந்து பாக்குற மக்களுக்கு இருக்கிற குழப்பம் என்னன்னா, 9 ஆண்டுகளா கொள்கை கூட்டணி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து மதிமுக பொதுச்செயலர் வைகோவா இருக்கட்டும், இல்ல இடதுசாரி தலைவர்களா இருக்கட்டும், திமுக மீது வைக்கிற விமர்சனம்ன்றது ரொம்ப அபாண்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அபாண்டம்லாம் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? அதுல சில நியாயங்கள் இருக்கலாம், உள்ளூர் அவங்க பட்ட காயங்களுடைய விளைவுகளா இருக்கலாம். பட் மக்கள் சிரிப்பாங்க, அப்புறம் எதுக்கு அப்ப வாய் சும்மா இருந்தியே அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்காக இவங்க சொல்ற எல்லா கருத்துக்களுமே அபாண்டமானன்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். திமுகவும் விமர்சனத்துக்கு உள்ளான கட்சி தான், உட்பட வேண்டிய கட்சி தான். ஒண்ணு அவங்களும் பெரிய தூய அரசியல்லாம் ஒண்ணும் பண்ணல, சரிதானா? இடதுசாரிகள் அந்த ஒரு சீட்டை பிடுங்கிறதுக்கு அவங்களை என்ன பாடுபடுத்துனீங்க? ஒன்னு பிடிங்க, என்ன பண்ணீங்க நீங்க? சொல்லுங்க சார். மதிமுக எதுல நின்றுட்டு போகுது? உங்க சின்னத்துல நின்றுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியான சார். அப்புறம் அதையெல்லாம் பண்ணிட்டு அவங்களை பத்தி விமர்சிக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது அந்த மாதிரி திமுகவும் அந்த கடுமையா கூட்டணி கட்சிகள்கிட்ட தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததுனாலதான் அதுவும் ஒரு காரணம். அவங்களே சொன்ன இல்லையா, ஆளாளுக்கு ஒரு பிடி மண்ணா போட்டு ஊத்தி மூடுனாங்க. அதுல முதல் பிடி மண்ணு திமுக தான் இருந்துச்சு. சரி, இப்போ தாவேக்கு ஆட்சி அமைந்த பிறகு இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க? ஆட்சி ரீதியா, அரசு ரீதியா? இல்ல, கட்சி நிதி பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை சில பல இல்ல ஒரு அது புலங்குற ஒரு 10 துறையில நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அது உண்மையா இருக்கு. வாங்குறது இல்ல. லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. ஒளியும் இல்லை, அது ஒளியும் ஒழியாது. ஆனால் நீங்க இந்த விவகாரத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, பார்ட்டி ஃபண்டு நாங்க வாங்குறது இல்லைன்னு எத்தனை நாள் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீர்களோ அந்த இறுதி நாள் வரைக்கும் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அந்த லஞ்சம் நிச்சயமாக ஒரு நாள் குறையும். ஒளியவே ஒழியாது. ஒளியும்னு சொன்னா நம்பாதீங்க, மக்களும் அதை எதிர்பார்க்காதீங்க. குறைஞ்சாலே அது மிகப்பெரிய முன்னேற்றம். அது புரியுதுல? ஒரு பயம் இருக்க அது அவங்களே வாங்குறது இல்லை. நம்ம எப்படி அப்படின்னு அதிகாரி யோசிக்க ஆரம்பிச்சினாலே குறைய போகுதுன்னு அர்த்தம். 10 அதிகாரிகள் 5 பேருக்கு பயம் வந்து வாங்கலைனாலே ஒட்டுமொத்த ஊழல் பாதியா குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் சார். அப்படிதானே சார் அர்த்தம்? அதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா நான் பாக்குறேன். ஆனால் தாவேக்கு ஆட்சியிலும் லஞ்சம் இருக்கிறது. நான் சொல்லல, அவங்க வழக்கறிஞர் போய் வழக்கப்பட்டாரா? 100% உண்மை நான் சொல்லல. ஒரு துளியாவது அதுல உண்மை இருக்கு, அது எனக்கும் தெரியும். அது அந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க வசூல் நடக்குது. இதை விஜய் நேரடியாக தலையிட்டு அரசு வழக்கறிஞர் அது ஒண்ணுதான் பப்பாயமே நடந்துட்டு இருக்கு. வேற எதுவும் பெருசா வரல. விஜய் நேரடியா நிஜமாகவே ஊழலை ஒழிக்கிறதுல உங்களுக்கு அக்கறை இருந்தால் ஒரு நேர்மையான வெளிப்படையான எங்களுக்கெல்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை.
உங்களுக்குள்ள முழுமையான ஒரு நிஜமான விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ஆட்களை நடவடிக்கை எடுத்ததை வெளி உலகத்துக்கு சொன்னாதான் விஜய் இதுல உறுதியா இருக்கிறான்னு நம்ம நம்பலாம். மாறா அந்த வழக்கறிஞரை நாங்க கட்சியில இருந்து ஏற்கனவே நீக்கிட்டோம், அவருக்கு உள்கட்சி பிரச்சனை இருக்கு, அவர் எதிர்கட்சிகளிடம் விலை போய்விட்டார், இப்படியெல்லாம் பசப்பு வார்த்தைகளை சொல்லி அந்த விவகாரத்தை ஊத்தி மூட நினைச்சா நீங்கள் மறைமுகமாக ஊழலுக்கு துணை போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதே போல செந்தில் பாலாஜி மீது இப்ப போட்டிருக்க வழக்கு கூட அந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியை கைது செஞ்சிடணும் அப்படின்ற கரூர் கம்பெனி அதுவே இருக்கக்கூடாது, அந்த நோக்கத்துக்கு தான் அந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சில கைதே பண்ணினாலும் ஏதோ வருஷக்கணக்கில் உள்ள வைக்க போறது இல்லை. அவர் 14 நாள்ல வெளியே வர போறாரு, இல்ல அடுத்த ஒரு வாய்தால ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்போ வந்துட போறாரு. கைது பண்றது சட்டத்துக்கு அப்பாற்பட்ட நபர் அல்ல செந்தில் பாலாஜி. ஆதாரங்கள் இருந்தா தாராளமா பண்ணலாம். அதை சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டு அதன் பாதையிலேயே விட்டு ஓரளவு சுதந்திரமா காவல்துறை இயங்க விட்டு அந்த நடவடிக்கை எடுக்கணும். லஞ்சம் கைமாற போகுது, லஞ்சம் கொடுப்பதாக சொல்லி என்னிடம் பேரம் பேசினார்ன்ற வார்த்தை வந்த போதே அது லஞ்ச ஒழிப்பு போலீஸுக்கு தான் அந்த பெட்டிஷன் போயிருக்கணும். ஆனால் வேற சில வார்த்தைகளை செருகி மாநகர காவல் விசாரிக்கணும்னு சொல்ற போதே உங்களுக்கு இந்த தவறைக்கு கண்டுபிடிச்சு நிரூபிச்சு உரிய தண்டனை வாங்கி தரணுங்கிறத தாண்டி அல்லது அதை விட கூடுதலாக அரசியல் ரீதியாக செந்தில் பாலாஜியை முடக்கிடணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அரசுக்கு இருக்குங்கிறது சாதாரண அரசியல் புரிஞ்சவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. நான் தான் சொல்ல விஜய் நல்ல அரசியல்வாதியா மாறிட்டான்னு சொன்னல, இதுல அது ஒரு சின்ன கேரக்டர் தான், அதிர்ச்சி இல்லை எனக்கு. அவர் அரசியல்வாதியா மாறி 60 நாள் ஆச்சு. ஆமா, என்னைக்கு தன் ஆட்சியை சிறப்படுத்த எல்லா ஆயுதங்களையும் கையில் எடுக்க துணிந்தாரோ அப்போதே விஜய் அரசியல்வாதியா மாறிட்டார். அதே போல கடந்த திமுக ஆட்சியில கூட அந்த பழிவாங்கல் அரசியல்ன்றது பெருசா இல்ல, இந்த அவதூறு வழக்குகள்லாம் போடுவாங்க, அது கைது நடவடிக்கை எல்லாம் பாக்குது இல்ல. இந்த வேகம் நல்லது, பல விஷயங்கள்ல இந்த வேகம் நல்லது இல்ல. ஆதவர்ஜனா பொது மேடையில போய் அப்படி பேசுனது நல்லது இல்ல. சின்ன சின்ன விஷயங்களை கண்டிக்கணும் சார். நீங்க கண்டிக்க வேண்டிய விஷயங்கள், கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு சார். கவர்னர் அருளேக்கர் மதுரை போனாரா, கார்ல போயிட்டு இருக்கும்போது ஐயா இதாயா வைகை யாரு அப்படின்னாரா அவருடைய செக்ரட்டரி. அப்படி அப்ப என்ன ஆறு இருக்கு, தண்ணியை காணான் இருக்காரு. மனசாட்சி உள்ள மனிதர். எந்த மனுஷனுக்கும் கண்ணீர் வரதான் செய்யும். ஒருவேளை விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறாரு நம்ம நமக்கு தெரியாது. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப தண்ணி வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணா அப்படியே போய் அது கலெக்டர் ஆபீஸ்லயா இல்ல போய் அந்த பொது நிகழ்ச்சியில பேசுறார். மாணவர்கள் இளைஞர்கள் இந்த மாதிரி தூர் வாடுறதுக்கு தண்ணி ஒழுங்கா வர்றதுக்கு ஒரு வேலை செய்யணும், உங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுங்க, ஈடுபாட்டோட செயல்படுங்கன்னு. அப்படி இல்லைன்னா லோக் பவன் அந்த வேலையில் இறங்கும்னாரு. இவர் மம்பட்டி எடுத்துட்டு போறாரா. ஆனா அந்த வார்த்தை ஏதோ ஒரு அரசினுடைய நிர்வாகத்தை தலையிடுற மாதிரியோ அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நான் அதை முதல் நாளே ஏத்துக்க மறுத்தேன். ஏன்னா சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாரு. ஆனா அன்னைக்கு நைட்டு சாயங்காலம் சர்க்கியூட் ஹவுஸுக்கு போய் கலெக்டர் அதிகாரிகள்லாம் போய் பார்த்துருக்காங்க. இது மரியாதை நிமித்தம் பார்த்தோன்னு அன்னைக்கு நைட்டு கலெக்டர் அறிக்கை விட்டுருக்கிறாரு. அதை தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா அரசு மௌனமா இருந்தா ஏதோ பயந்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க மறுத்துட்டாங்க. அந்த மருத்துவ தெரியாம நிர்மல்குமார் கவர்னர் அவர் வேலையை பார்க்கட்டும், அங்க இருக்கிற வேலையை போய் பாருங்க. முதல்ல அங்க 400 ஏக்கர் இருக்கு, அதுல வெட்டி சரி பண்ணி களை எடுத்துக்கிட்டு அந்த வேலையை பாருங்கிறது மறைமுகமா சொல்லுவேன். உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு அறிக்கை விட்டாரு. அதுக்கு மேல விவாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா கவர்னர் அந்த இஷ்யூவை அப்படியே எடுத்துட்டு போல. சென்னைக்கு வந்து அந்த பிடபிள்யூடி செக்ரட்டரி வர சொல்லுங்க, WRD யாரு எல்லாரும் வாங்க, சீஃப் செக்ரட்டரி நீங்களும் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி லோக் பவன்ல ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாருன்னா அது அடுத்த கட்ட அத்துமீறல்னு சொல்லலாம். அப்படி அவர் எதுவும் பண்ணல. ஆனா அதுக்கு கோபத்தை காட்டின நிர்மல்குமார், காட்ட வேண்டிய கோபத்தை காட்டின நிர்மல்குமார் நேத்த முந்தானாலும் பொதுமக்கள் தங்களுடைய குறைகள் பத்தி நேரடியாக என்னிடம் மனு அளிக்கலாம், லோக் பவனுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டார். ஞாபகம் இருக்கா? அதுதான் நேரடியா அரசினுடைய இதுல தலையிடுற மாதிரி. இந்த நிமிஷம் வரைக்கும் துரதிருஷ்டவசமா மேடையில அவ்வளவு சவால் விட்ட ஆதவ அர்ஜுனா ஒரு ஆகாத ஒரு வழக்குக்காக உங்களுடைய சொந்த அரசியல் பழிவாங்கல் அல்லது உணர்ச்சிகளுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா பொது மேடையில் அவ்வளவு ஆவேசம் காட்டின ஆதவ அர்ஜுனா அது அத்துமீறல் தானான்னு தெரியாத போதே ஆனாலும் என்னை போன்றவர்கள் சரின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எதிர்கருத்தை அன்னைக்கு வெளியிட்ட நிர்மல்குமார் உள்ளிட்ட எந்த அமைச்சரிடம் இருந்தும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு சத்தமே வரல. நீங்க பெட்டிஷன் வாங்கி என்ன பண்ண போறீங்க? ஐயா நான் பட்டா கேட்டு 6 மாசமா அலையிறையா, எனக்கு பட்டா வாங்கி கொடுங்கன்னா கவர்னர் என்ன பண்ணுவாரு? ஃபார்வேர்டு டு ரெவன்யூ செக்ரட்டரி. அப்படிதான் போல செக்ரட்டரி தான் அனுப்புவார். பல்லாவரம் தாஜ்தாருக்கு அனுப்புறேன், தாஜ்தாருக்குலாம் அனுப்ப மாட்டாரு, அனுப்புறதுக்கு வழியும் இல்லை. ஸோ எகைன் நீங்க செக்ரட்டரி தான் அனுப்புறீங்க. அவர் அங்கே கூப்பிட்டு அந்த சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அங்கே கலெக்டர், DRO, RDO அப்படின்னு வந்து அங்கே தாஜ்தார் வந்து நிற்குமே தவிர கவர்னர் என்ன பண்ண போறாரு? அப்ப ஏதோ சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறார்ல. இந்நேரம் துடிச்சு துள்ளி எழுந்திருக்க வேண்டாமா விஜய்? இந்த மௌனம் தான் கவனிக்கணும். நீங்க இதுல காரணம் காட்டாம இதை பத்தி ஒரு கருத்து சொல்லாம அடுத்து விஜய் பேச அடுத்து CV சண்முகமா அடுத்து வேலுமணி அந்த உங்களை மாதிரி ஆளுகளை கேட்க வைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன வகையான கவர்னன்ஸ்?
இதுவா மாற்றம்னு கேட்டா என்ன பதில் சொல்லுங்க? ஆளுநருக்கு எதிராக எதிர்கட்சிகளும் பேசினாங்க, நிர்மல்குமார் அறிக்கை விட்டது இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அமைச்சரவை கூட்டத்திலேயே அமைச்சர் இல்லாத தனிநபர்கள் அது சட்ட ரீதியான கலந்துக்கிறதை ஒரு சட்ட சிக்கல். அது சட்ட ஆதாரப்பூர்வமா போச்சுன்னா விஜய் பதில் சொல்லிதான் ஆகணும். அல்லது ஆமா விஷ்ணு ரெட்டி இடையில ஒரு தகவல் தெரியுமா? விஷ்ணு ரெட்டி பிரைவேட் ஓஎஸ்டி ஃபார் பிரைவேட், ஜான் ஆரோக்கியசாமி ஓஎஸ்டி பொலிட்டிக்கல்னு ஒரு இது வந்துச்சு. ஆனா அதுக்கான அரசாணை வெளியே வரவே இல்லை. உள்ளுக்குள்ள வந்து ஒரு தகவல் வருது, சார் நீங்க எழுதி வச்சுங்க அந்த அரசாணை வரவே வராது அப்படின்னாங்க. ஏன்னா உள்ள ஒரு கோஷ்டி முதல்ல நடந்துட்டு, ஏன்னா அது உள்ளுக்குள்ள 1000 பிரச்சனை நடந்துட்டு, நீங்க பண்ணிட்டு காலி பண்ணீங்க நான் உங்களை மட்டும் உட்கார வச்சிடணும் அப்படின்னு உள்ள சில கஜமதா நடக்கிறதா தகவல் வருது. எதுவானாலும் இருக்கட்டும், ஒண்ணு அப்படி ஒரு அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு அந்த அரசாணையை போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு அரசு பாரதி கொண்டு போய் கவர்னருக்கு கொண்டு அந்த பெட்டிஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா ஓஎஸ்டி உட்காருவாங்க. அப்ப கூட அமைச்சரவையில் உட்கார்றதுக்கு வயது இருக்கான்னு பார்ப்பாங்க. அது ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். அது அரசு பதவியில் எதுலையுமே இல்லாமல் எந்த அரசாணையின் அடிப்படையிலும் ஒரு பதவியிலும் நியமிக்கப்படாத இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தரோ 2 பேரோ கலந்திருந்தால் அது நிச்சயமா சட்ட விதிமீறல் தான். கவர்னர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாருன்னு பார்ப்போம். அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் சார். இவங்க இது செய்யலாமா செய்யக்கூடாதா, ஆட்சி நடத்துறதெல்லாம் விஜயனுடைய கவனம் இனிமேல் போகணும். போதும் அப்படியே வந்து இந்த ஆட்சி கவுந்தா அதுக்கப்புறம் மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க சார். இதே ஆதவ அர்ஜுனா அதுக்கும் ஒரு இதை சொல்றாரு, நாங்க எதுவுமே வந்து குதிரை பேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இப்ப கூட நாங்க டிஸ்மேண்டில் போயிட்டு பண்ணிட்டு எலெக்ஷனை சந்திச்சா நாங்க ஃபுல் மெஜாரிட்டியில வந்துருவோம், எங்க தலைவருக்கு அந்த இது இருக்கு அப்படின்னு அந்த கருத்துல உறுதிப்பட இருந்தாலும் நிஜமாவே மக்கள் அதை ரசிப்பாங்க சார். நீங்க நீங்களும் பேரெல்லாம் ஆட்கள் இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க அவங்க இழுக்கிறாங்கன்னு சொல்ற போது மக்கள் 2 சமமாக தான் பார்ப்பாங்க. உங்க மேல பரிதாபம் வராது. புரியுதுங்களா? இருக்கிற எண்ணிக்கை போதும், அதுக்கு மீறி கவுந்தா மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. மக்கள் மேல நம்பிக்கை வச்சு, உங்களை ஆதரிக்கிற தோழமை கட்சிகள் மீது நம்பிக்கை வச்சு ஆட்சி நடத்துறதுல இவங்க கவனமா இருந்தாங்கன்னா போதும். அதுதான் சராசரி ஜனங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. இந்த எதிர்பார்ப்பை விஜய் நிறைவேற்றி வைக்கிறாரான்னு இனிமேலாவது பார்ப்போம். பல்வேறு கேள்விகளுக்கும் உங்களுடைய முக்கியமான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஒதுக்குனது ரொம்ப நன்றி சார். நன்றி.